நம்ம வந்ததே எதுக்கு வந்தோம்னா இந்த முகத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். ஹலோ மக்களே, இப்போ வந்து நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, நம்ம நண்பன் வந்து துபாயிலேருந்து வந்திருக்கான். அவனை பார்க்குறதுக்காக வேலூர் டு மன்னார்குடி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இங்கேருந்து சென்னை போயிட்டு அங்கே ஒரு 3 நம்ம நண்பர்களை பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி நாங்கள் மன்னார்குடி போகிறோம். வாங்க, இந்த விளாக் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். கார்த்திக் தான். நம்ம பார்க்க வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸு இவன் தான். இவன் பேர் ராஜ்பரத், இவன் பேர் பாலாஜி, இவன் பேர் உமாபதி, நண்பர் பிரவீன். பிரவீன் இவர் வந்து அன்பார்ச்சுனேட்லி ஆமா, கார்த்திக் மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எல்லாரோடையும் அவரை கண்டிப்பா கண்டிப்பா. பாய் பாய் பாய். நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்து மன்னார்குடி போறோம். மன்னார்குடி இறங்கி அங்க இருந்து திருவாரூர் போறோம். எதுக்காக போறோம்? 10 வருஷம் கழிச்சு நம்மளுடைய ஃப்ரெண்டு, அதாவது நண்பன் காகிதா மீட் பண்ண போறோம். செல்லும் நினைச்சீங்க அப்படின்னா காந்தி தாத்தா ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. அழுதாருனா நோட்டு நினைக்கிறோம் இல்லையா, அதனால ஸ்மைல் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ அந்த ஒரு ரீசனால வாங்கிட்டு சீட்டு போட்டு உட்காந்துட்டான். உமாபதி அங்க இருக்கான்டா. இவன் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு என் உயிரை வாங்கிட்டு இருக்கான். உங்களை பார்த்த மாதிரி இருக்கலாம். அதை பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. மன்னார்குடி வந்து இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்? பல எங்கே போயிட்டு இருக்கோம்? ராஜகோபால சுவாமி கோயில் பார்க்கறதுக்கு போயிட்டு இருக்கோம். அந்த கோயில் வந்து 24 ஏக்கர் மச்சான். சரி, வேற என்ன மச்சான் ஸ்பெஷல் அந்த கோயில்ல? இந்தியாவிலேயே இல்லாத அளவுக்கு அந்த கோயில் தான் ஃபர்ஸ்ட் 24 ஏக்கர்ல இருக்கக்கூடிய கோயில். இந்தியாவிலே இல்லாத அளவுக்கா? இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் கோயில். இந்தியாவில தான் ஃபர்ஸ்ட் கோயிலா? நீ வேணா கூகுள்ல சர்ச் பண்ணி பாரு. நம்ம ஏதாச்சும் போய் சொல்லாதே. எனக்கு ஐயர் சொன்னாரா. பாலா. யாரு? பாலா ஐயர் சொன்னாரா அவனுக்கு? ஆட்டோ வேற குலுங்கி போயிட்டு இருக்கு. நம்ம அங்க போய் விழாவை கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் ராஜகோபால சுவாமி திருக்கோயில் திருமண மண்டபம் மன்னார்குடி. இதுதான் ராஜகோபுரம். ரீஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே வந்து மிஸ்டர் பாலாஜி சொல்லுவாரு. சொல்லுங்க மிஸ்டர் பாலாஜி. ஊருக்கே பேர் வர காரணம் இந்த கோயில் தான், ராஜ மன்னார்குடின்னு. சரி, இந்த கோயிலோட மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ஒரு 22 ஏக்கர்ல கோயில் இருக்கு. மொத்தம் 15 கோபுரம், 11 சன்னதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே பெரிய தெப்பக்குளம். அதாவது கோயில் அளவுக்கு 21 ஏக்கரில் மினிமம் பாதியாவது, மினிமம் ஒரு 10-11 ஏக்கர்லையாவது தெப்பக்குளம் இருக்க ஒரே கோயில் வந்து இந்த கோயில் தான். இப்போ அந்த கோயில், அந்த தெப்பக்குளத்தெல்லாம் குளிக்க போகலாமா? குலோத்துங்க சோழன் தான் இந்த கோயில் கட்டினார். குலோத்துங்க சோழனால கட்டப்பட்டதா? சோழாஸ் தான் வந்து இந்த மாதிரி தஞ்சாவூர் பக்கத்துல சோழாஸ் தானே. அதனால சோழர்கள் வந்து கட்டினாங்க. பட் சோழனால இது வந்து நாயக்கர்கள் தான் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாங்கன்னு போட்டிருந்தாங்க. ஓஹோ, இதெல்லாம் நீங்க சாட் ஜிபிடில பாத்தீங்களா இல்ல கூகுள்ல பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் போட்டிருந்தாரு, அதுல பார்த்தோம். இந்த கோயிலை பற்றி தனி வீடியோ என்னுடைய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அவ்வளோ சிறப்பு அம்சங்கள் இந்த கோயிலை பற்றி இருக்குது சொல்கிறதுக்கு. நம்ம வந்ததே எதுக்கு வந்தோம்னா இந்த முகத்தை பார்க்க தான் வந்திருக்கோம். எல்லாருக்காடும் ஒவ்வொரு நம்பரும் தெரியட்டும். நண்பன் வீட்டுக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கார்ட்ஸ்லாம் விளையாண்டுட்டு லஞ்ச் சாப்பிடலாம் அப்படின்னு வந்தா பிரியாணி, பாய்கிட்ட பிரியாணி நான் கேட்க வேணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி ஒரே மாதிரி வந்து உட்காந்துருந்தோமோ அதே மாதிரி சிட்டிங் ப்ரொசீஜர்லாம் பார்த்து ஃபோட்டோவில் பார்த்து அதே மாதிரி உட்காந்து ஃபன் பண்ணோம். சாகிட்டே வேலை பார்க்குறான். ஃபோட்டோ எடுக்கணும்னு ஏதாவது சொன்னோம். கடி ஆசைப்பட்டிய கடி. நம்ம ராஜ்கிரண் மாதிரி வெளுத்து வாங்கியது நம்ம ராஜம்பேட்டை ராஜ்பரத் தான். வச்சு வெளுன்னு வெளுத்துட்டாரு பிரியாணியும் சிக்கனையும். இதுதான் அவன் சாப்பிட்ட எலும்பு, இதுதான் அவன் சாப்பிட்றது. இன்னொரு தேவைப்படும் நினைக்கிறேன். ஆன் பண்ணிட்டேன், பண்ணு ஏதோ பண்ணு. இந்த ஃபோட்டோ நாங்கள் ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இதே மாதிரி ரீக்ரியேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நில்லுங்கடான்னா வெளியில் வேற மழை வந்து அது ஒரு சொதப்பலாகி இவங்களை நிப்பாட்டி இந்த ஃபோட்டோவை நாங்கள் எடுக்கிறதுக்குள்ளே பட்ட பாடு இருக்கே எப்பப்பா. ஒரு ரீக்ரியேஷன் ஃபோட்டோ வந்து எடுக்கிறதுக்கு இவ்வளோ அலும்பல் பண்ணிட்டோம். நாங்கள் ஒரு 2-3 ரீக்ரியேஷன் ஃபோட்டோ எடுத்தோம். அதை நான் வந்து போஸ்ட் போடுறேன், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். இதுதான் நைட் எங்களுடைய டின்னர். முர்த்தஃபா அப்படின்னு இதுக்கு பேர். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க. எக்கெல்லாம் போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வழியாக 10 வருஷத்துக்கு அப்புறம் நண்பன் படத்தில் வர மாதிரி ஃப்ரெண்டை தேடி பிடிச்சி பார்க்குற மாதிரி துபாயிலேருந்து அந்த ஃப்ரெண்டை வந்து போய் பார்த்துட்டு நல்லா வைப்லாம் பண்ணிவிட்டு எங்கேயுமே போகலனாலும் அவங்க வீட்லேயே உட்காந்து கார்ட்ஸ் விளையாண்டுட்டு பழைய கதைகள்லாம் காலேஜ் கதையெல்லாம் பேசிட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு ஃபன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நம்ம முஸ்தஃபா பாட்டு போல் நண்பன் ஒருவன் வந்த பிறகு விண்ணை தோடலாம் முந்தன் சிறகு வானுக்கும் இல்லை உண்டு நட்புக்கில்லையே
அந்த லிரிக் மாதிரி செம்ம ஃபன் பண்ணிட்டு வந்தோம் நாங்கள். என்னதான் வந்து வாழ்க்கை மாறினாலும், லைஃப் ஸ்டைல் மாறினாலும், என்னதான் வந்து நிறையா பிரச்சனைகள், குடும்பங்கள் அப்படி இப்படின்னு வந்துட்டாலும், அந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்துட்டா அந்த பழைய வைப்பு, அந்த பழைய சந்தோஷம் அதெல்லாம் வந்து என்றைக்குமே மாறாது. இது எல்லா இடத்துலையும் அப்படி தான். அதனால தான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye from கார்த்திக்.